மேஷம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு இல்ல. இது உங்கள் மனசுக்குள்ள பல நாளாக பதுங்கி கிடக்கும் ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகும் ஒரு ஆழமான சிக்னல். உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒரு உறவு விலகப் போகிறது. இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்தாலும், மற்றவர்கள் தலையிட்டாலும், சூழ்நிலை மாறினாலும் இந்த பிரிவு நடக்கவே செய்யும். ஏன் தெரியுமா? இது கோபத்தால் வரும் பிரிவு அல்ல. இது விதியால் எழுதப்பட்ட பிரிவு. மேஷம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில உறவுகள் தீப்பொறி போல வருகிறார்கள். வேகமாக வந்து தீவிரமாக எரிந்து ஒரு கட்டத்தில் சாம்பலாகி மறைந்து விடுகிறார்கள். இப்போது நீங்கள் அந்த சாம்பல் நிலையை உணர ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட மனிதரை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் பேசும் வார்த்தைகள் மாறிவிட்டது போல தோன்றுகிறதா? முன்பு இருந்த அக்கறை இப்போது இல்லையா? உங்களிடம் பேசும் விதம் சற்று தூரமாகிவிட்டதா? உங்கள் உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறதா? மேஷம் ராசிக்காரர்களுக்கு உள்ளே ஒரு தீ இருக்கும். அந்த தீ எப்போது வெளிச்சமாக எரிய வேண்டும், எப்போது எரிந்து எச்சரிக்கை தர வேண்டும் என்று உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்வது வழக்கம். இப்போது அந்த உள்ளுணர்வு சத்தமாக பேச ஆரம்பித்திருக்கிறது. இந்த உறவு நீடிக்காது என்று உங்கள் மனம் உங்களுக்கு முன்கூட்டியே சைகை காட்டி வருகிறது. இந்த உறவு சாதாரணமாக ஆரம்பிக்கவில்லை. அது தீவிரமான உணர்ச்சியுடன் ஆரம்பித்தது. நீங்கள் முழு மனதையும் கொடுத்தீர்கள், நம்பிக்கை கொடுத்தீர்கள், எதிர்பார்ப்பு வைத்தீர்கள். அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர் என்ற நிலைக்கு சென்றார். ஆனால் மெதுவாக ஒரு மாற்றம். காரணமில்லாமல் தூரம், பேசாமல் இருப்பது, திடீர் கோபம், விளக்கம் இல்லாத மனம். இந்த எல்லாமே ஒரு உறவு உடைய போகும் முன்னோட்டங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எவ்வளவு தைரியமாக இருப்பினும் மனதில் யாரையாவது வைத்துவிட்டால் அவர்களை இழப்பது உங்களுக்கு எளிதல்ல. ஆனால் இந்த பிரிவு உங்கள் பலவீனம் அல்ல. இது உங்கள் வளர்ச்சிக்கான கட்டாயமான மாற்றம். இந்த பிரிவு ஒரு காதல் உறவாக இருக்கலாம், அல்லது ஒரு நெருங்கிய நண்பர். சிலருக்கு இது குடும்பத்திலேயே ஒருவர் கூட இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுத்தர வந்தவர். அவர் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்க வரவில்லை. மேஷம் ராசியின் தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் யாரிடமும் அதிக நேரம் நடிப்பதில்லை. உண்மைதான் பேசுவீர்கள். மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொல்வீர்கள். அதனால்தான் சிலர் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் விலகி விடுகிறார்கள். உங்கள் நேர்மை சிலருக்கு காயம் தருகிறது. உங்கள் தைரியம் சிலருக்கு பயம் தருகிறது. உங்கள் சுயமரியாதை சிலருக்கு சுமையாக தெரிகிறது. இந்த உறவு ஏன் தடுக்க முடியாத பிரிவு ஆகிறது என்றால், இங்கே கர்மபந்தம் இருக்கிறது. நீங்கள் அந்த மனிதருடன் ஒரு பழைய பிணைப்பை முடிக்கவே இப்போது சந்தித்திருக்கிறீர்கள். அந்த பந்த முடிவுக்கு வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் பிடித்து நிற்க முயற்சி செய்தாலும் இந்த உறவு உங்கள் கைகளிலிருந்து மெதுவாக வழுந்து போகும். அது திடீரென்று உடைந்து போகலாம், அல்லது மெதுவாக தூரம் விட்டு மறைந்து போகலாம். ஆனால் நிற்காது. இதை ஏற்றுக்கொள்வதுதான் உங்கள் முதல் வெற்றி. நீங்கள் இப்போது இரண்டு மனநிலைகளில் இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் நான் இதை காப்பாற்ற வேண்டும் என்ற பிடிவாதம், மற்றொரு பக்கம் இது நீடிக்காது என்ற உள்ளுணர்வு. இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் தோல்வியை விரும்ப மாட்டார்கள். குறிப்பாக உறவுகளில் தோல்வி என்ற உணர்வு வந்தால் அது உங்களுக்கு மிகவும் காயப்படுத்தும். ஆனால் இங்கே தோல்வி இல்லை. இங்கே ஒரு மாற்றம் மட்டும் இருக்கிறது. ஒரு அத்தியாயம் முடிகிறது, புத்தகம் முடிவடைவதில்லை. இந்த மனிதர் உங்களை விட்டு போகும் முன் சில சிக்னல்கள் தெளிவாக வரும். உரையாடல்கள் குறையும். உங்களிடம் முன்பு இருந்த ஈர்ப்பு மங்கும். காரணமில்லாத சண்டைகள் அதிகரிக்கும். உங்களின் மதிப்பு அவரின் கண்களில் குறைந்தது போல தோன்றும். நீங்கள் கொடுக்கும் அன்பு திரும்ப வராத நிலை உருவாகும். நீங்கள் மட்டும் முயற்சி செய்து கொண்டிருப்பது போல தோன்றும். இந்த உணர்வு வந்தவுடன் உங்கள் உள்ளே ஒரு சோர்வு வரும். நான் மட்டும்தான் பிடித்து நிற்கிறேன் என்ற உணர்வு உங்களை உடைக்க ஆரம்பிக்கும். மேஷம் ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான உண்மை. உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்களை இப்படி குழப்பத்தில் வைக்க மாட்டார். உங்களை சந்தேகத்தில் வைக்க மாட்டார். உங்களின் மதிப்பை குறைக்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு தீவிரமானவராக இருந்தாலும் உங்களுக்கு அமைதி தரக்கூடியவரே உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார். அமைதி தராதவர், நிம்மதி தராதவர், தொடர்ந்து மன அழுத்தம் தருபவர், அவர் உங்கள் விதியில் நீண்ட காலம் இருக்க முடியாது. இந்த பிரிவு நடந்தபோது நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அழுவது தவறில்லை, காயப்படுவது தவறில்லை. ஆனால் உங்களை இழந்து விடுவது தவறு. மேஷம் ராசியின் அடையாளம் மீண்டும் எழும் சக்தி. எத்தனை முறை விழுந்தாலும் நீங்கள் எழுவீர்கள். இந்த உறவு விலகுவது உங்கள் வாழ்க்கையை காலியாக்குவதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் இடம் காலியாக்குவதற்காக. அந்த இடம் எதற்காக என்பது இப்போது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சொல்லும். உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இப்போது காப்பாற்ற முயற்சி செய்கிற அந்த மனிதர் உண்மையில் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறாரா?
உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாரா? உங்களின் மதிப்பை உணர்கிறாரா? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள தயங்குகிறீர்கள். இந்த பிரிவு தடுக்க முடியாதது, ஏனெனில் இது உங்களின் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையானது. நீங்கள் இன்னும் பெரிய உயரத்திற்கு செல்ல வேண்டியவர்கள். உங்களின் தீ இன்னும் பெரிய வெளிச்சம் தர வேண்டியவர்கள். அந்த வெளிச்சத்தை மங்கச் செய்யும் உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீடிக்காது. அது எவ்வளவு பிடித்தவராக இருந்தாலும், எவ்வளவு நினைவுகள் இருந்தாலும், எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும், கர்மம் முடிந்தவுடன் உறவு முடியும். மேஷம் ராசிக்காரர்களே, மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாற்றம் உங்கள் பலத்தை சோதிக்கும், ஆனால் உங்களை உடைக்காது, உங்களை மாற்றும். நீங்கள் உண்மையில் யார் என்பதை நினைவுபடுத்தும். நீங்கள் இழக்கப் போவது ஒரு மனிதர் மட்டுமே, ஆனால் நீங்கள் பெறப்போவது உங்களின் உண்மையான மதிப்பு. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது ஒரு சாதாரண மனக்குழப்பம் அல்ல. அது ஒரு உறவு முடிவுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது ஆன்மா தரும் முன்னறிவிப்பு. இந்த மனிதர் மெதுவாக உங்களிடமிருந்து விலகிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் உங்கள் மனம் இன்னும் அதை ஒப்புக்கொள்ள தயங்குகிறது. இது ஒரு தற்காலிக பிரச்சனைதான், எல்லாம் சரியாகிவிடும் என்று நீங்கள் உங்களையே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், சில உறவுகள் சரியாகுவதற்காக வரவில்லை, அவை முடிவடைவதற்காகத்தான் வருகின்றன. நீங்கள் அந்த மனிதருடன் இருந்த ஆரம்ப நாட்களை நினைவு கூர்கிறீர்கள். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு பகிர்வு. நீங்கள் பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்ளும் ஒரு இணைப்பு இருந்தது. ஆனால் இப்போது அந்த இணைப்பு மங்கிவிட்டது. உங்கள் செய்திகளுக்கு வரும் பதில்கள் குறைந்துவிட்டது. உங்கள் கவலைகள் அவருக்கு முக்கியமில்லாதது போல தோன்றுகிறது. முன்பு சிறிய விஷயத்திற்கே அக்கறை காட்டியவர் இப்போது பெரிய விஷயத்திற்கும் அமைதியாக இருக்கிறார். இந்த மாற்றம் உங்களை உள்ளுக்குள் உடைக்கிறது. மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மறைக்க முடியாது, அது உணர்ச்சி. நீங்கள் யாரையும் நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பீர்கள். பாதி மனதுடன் இருப்பது உங்களால் முடியாது. அதனால்தான் இப்போது இந்த தூரம் உங்களுக்கு அதிகமாக காயப்படுத்துகிறது. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், உரையாடலை தொடங்க முயற்சி செய்கிறீர்கள், சண்டை வந்தால் சரி செய்ய முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேட்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அந்த உறவை இழக்க வேண்டாம் என்பதற்காக. ஆனால் ஒரு உண்மை, ஒரு உறவு ஒருவரின் முயற்சியால் மட்டும் நீடிக்காது. இருவரின் மனமும் இருக்க வேண்டும். இங்கே உங்கள் மனம் மட்டும் போராடுகிறது, அவரின் மனம் மெதுவாக விலகிக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் அவர் உங்களை தவிர்க்கிறாரோ என்று கூட சந்தேகம் வந்திருக்கிறது. பேச வேண்டிய விஷயங்களை தள்ளி போடுகிறார், நேரம் இல்லை என்று சொல்லுகிறார். உங்கள் முக்கியத்துவம் அவரின் வாழ்க்கையில் குறைந்து விட்டது போல ஒரு உணர்வு உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த பிரிவு திடீரென்று நடக்காது, அது மெதுவாக உங்களை தயார் செய்து கொண்டுதான் வரும். நீங்கள் சண்டைகளில் சோர்ந்து போக ஆரம்பிப்பீர்கள். விளக்கம் கேட்கவே மனமில்லை என்று தோன்றும். எதற்காக நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் என்ற கேள்வி எழும். அதுவே ஒரு உறவு உள்ளே இருந்து உடைந்து கொண்டிருக்கும் அறிகுறி. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் தலையை உயர்த்தி நிற்பவர்கள். ஆனால் இப்போது அந்த உறவுக்காக நீங்கள் தாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் இயல்புக்கு மாறானது. இந்த மனிதர் உங்களை விட்டு செல்லும் போது அவர் காரணம் சொல்லாமல் போகலாம், அல்லது ஒரு சிறிய காரணத்தை பெரிதாக்கி சொல்லலாம். ஆனால் உண்மையான காரணம் மனமாற்றம். அந்த மாற்றத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் தடுக்க முடியாத பிரிவு என்று சொல்லப்படுவதற்கான காரணம். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் தவறு செய்யாமல் இருந்தாலும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் தங்க மாட்டார்கள். அது உங்கள் குறை அல்ல, அது அவர்களின் பயணம். நீங்கள் இப்போது அதிகமாக அமைதியாகி இருக்கிறீர்கள். முன்பு போல சிரிப்பு இல்லை, உள்ளே ஒரு சுமை, ஒரு எதிர்பார்ப்பு. அவர் திரும்பி வந்து பழையபடி பேசுவாரா என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே உங்களை பிடித்து நிறுத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உள்ளே ஒரு குரல், நீ அதிகம் பிடித்து நிற்காதே என்று எச்சரிக்கிறது. அந்த குரலை கவனியுங்கள். அது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் பாதுகாப்பு. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் முன்னே செல்வதற்காக பிறந்தவர்கள். ஒரு இடத்தில் நின்று காத்திருக்க நீங்கள் பிறக்கவில்லை. ஆனால் இந்த உறவு உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறது, எதிர்பார்க்க வைத்திருக்கிறது. உறுதியில்லாத நிலை உங்களுக்கு தாங்க முடியாத ஒன்று. நீங்கள் தெளிவை விரும்புவர்கள். இங்கே அந்த தெளிவு இல்லை. அதனால்தான் இந்த உறவு நீடிக்காது. சில நேரங்களில் நீங்கள் அவரை இழப்பது பற்றிய பயத்தில் உங்கள் சுயமரியாதையை கூட மறந்து பேசுகிறீர்கள். அவர் கோபப்படக்கூடாது, அவர் விலகக்கூடாது என்ற எண்ணம் உங்கள் சொற்களையும் செயல்களையும் மாற்றிவிட்டது. இது மேஷம் ராசியின் உண்மையான தன்மை அல்ல. நீங்கள் எப்போதும் சமமான மரியாதையை எதிர்பார்ப்பவர்கள். இப்போது அது கிடைக்கவில்லை. இந்த பிரிவு நடந்த பிறகுதான் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த சிறிய சிக்னல்கள் எல்லாம் பெரிய அர்த்தம் கொண்டது என்பதை புரிந்து கொள்வீர்கள்.
ஆனால் இப்போது அந்த உண்மையை ஏற்க உங்கள் மனம் தயாராக இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு வாய்ப்பு தேடுகிறீர்கள், இன்னும் ஒரு உரையாடல், இன்னும் ஒரு முயற்சி. ஆனால் விதி சில நேரங்களில் கதவை மெதுவாக மூட ஆரம்பிக்கும். நீங்கள் அதை திறக்க முயற்சி செய்தாலும் அது முழுவதும் மூடப்படும் வரை நிற்காது. மேஷம் ராசிக்காரர்களே, உங்களை விட்டு செல்லும் இந்த உறவு உங்கள் மதிப்பை குறைக்க வரவில்லை, உங்கள் மதிப்பை நினைவூட்ட வருகிற ஒரு அனுபவம். யார் தங்க வேண்டும், யார் தற்காலிகம் என்று வாழ்க்கை கற்றுத்தரும் ஒரு பாடம். நீங்கள் யாரையும் பிடித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாதவர். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் இருந்தால் அவர் தானாகவே தங்கியிருப்பார். நீங்கள் ஓடிச் செல்ல வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. உங்கள் உள்ளம் இப்போது கனமாக இருக்கலாம், ஆனால் நினைவில் வையுங்கள், இந்த பிரிவு உங்களை பலவீனமாக்க அல்ல, உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் தைரியத்தை மீண்டும் எழுப்ப, உங்கள் மதிப்பை மீண்டும் நினைவூட்ட, உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடித்து கொண்டு உங்கள் ஒளியை மங்க செய்த ஒருவரை நீக்க. இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு விழிப்பு. மேஷம் ராசிக்காரர்களே, உண்மையை ஏற்க தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுணர்வு ஏற்கனவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் மனதில் நடக்கிறது ஒரு போராட்டம். வெளியே நீங்கள் சாதாரணமாக நடந்து கொள்கிறீர்கள். வேலைகள், பொறுப்புகள், தினசரி வாழ்க்கையெல்லாம் இயல்பாக நடக்கிறது போல தோன்றலாம். ஆனால் உள்ளே ஒரு அமைதியில்லா அலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனிதரின் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு பதில், எல்லாமே உங்கள் மனநிலையை பாதிக்கிறது. முன்பு அவர் உங்கள் பலமாக இருந்தார், இப்போது அவர் உங்கள் பலவீனமாக மாறி வருகிறார். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? முன்பு அவர் உங்களிடம் பேசாமல் இருந்தால் உடனே காரணம் சொல்வார். இப்போது நாட்கள் கடந்து போனாலும் ஒரு விளக்கம் இல்லை. முன்பு சிறிய தவறுக்கும் மன்னிப்பு கேட்டவர் இப்போது பெரிய காயத்துக்கும் அமைதியாக இருக்கிறார். இது மாற்றம் அல்லவா? இந்த மாற்றத்தை நீங்கள் பலமுறை உணர்ந்தும் இது என் கற்பனைதான் என்று உங்களை நம்ப வைக்க முயற்சி செய்தீர்கள். ஆனால் உண்மை எப்போதும் மனதுக்குள் சத்தமாக பேசும். மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் தெளிவை விரும்புவர்கள். நேராக பேசுவீர்கள், மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொல்வீர்கள். ஆனால் இந்த உறவில் நீங்கள் அப்படி இருக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் உண்மையை கேட்க பயப்படுகிறீர்கள். அவர் என்னை விட்டு போக நினைக்கிறாரா என்ற கேள்வி உங்கள் நெஞ்சை துடிக்க வைக்கிறது. அந்த பதிலை கேட்காமல் இருப்பதால் தான் இன்னும் நீங்கள் அந்த உறவில் தங்கி இருக்கிறீர்கள். இந்த உறவு உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தும் நீங்கள் ஏன் விலக முடியவில்லை தெரியுமா? நினைவுகள், நீங்கள் சேர்ந்து கட்டிய கனவுகள், பகிர்ந்த ரகசியங்கள், எதிர்காலம் பற்றிய பேச்சுகள், அந்த எல்லா நினைவுகளும் உங்களை கட்டிப்பிடித்திருக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகு இது எப்படி முடியும் என்று உங்கள் மனம் கேட்கிறது. ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அளவால் தீர்மானிக்கப்படுவதில்லை, உணர்ச்சியின் தரத்தால் தான் தீர்மானிக்கப்படும். அந்த தரம் இப்போது குறைந்து விட்டது. நீங்கள் அவரிடம் மாற்றத்தை பற்றி கேட்க முயற்சி செய்திருக்கலாம். என்ன ஆச்சு, ஏன் மாறியிருக்கீங்க என்று கேட்டபோது அவர் தவிர்த்திருக்கலாம், அல்லது எதுவும் இல்லை என்று சொல்லி விடுத்திருக்கலாம். அந்த எதுவும் இல்லை என்பதே எல்லாமும் இருப்பதற்கான சிக்னல். மேஷம் ராசிக்காரர்களே, ஒருவர் மனதில் தூரம் வந்துவிட்டால் வார்த்தைகளால் அதை மூட முயற்சி செய்வார்கள். ஆனால் செயலில் அது தெரியும். அக்கறை குறையும், கவனம் குறையும், உற்சாகம் மங்கும். இந்த பிரிவு வரப்போகிறது என்ற உணர்வு உங்களுக்கு இரவு நேரங்களில் அதிகமாக தோன்றும். அமைதியான நேரங்களில் தனியாக இருக்கும்போது உங்கள் மனம் எல்லாவற்றையும் நினைத்து கலங்கும். நான் இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்துவிட்டீர்கள். ஒரு உறவை காப்பாற்ற நீங்கள் தாழ்ந்தீர்கள், பொறுத்தீர்கள், மன்னித்தீர்கள், காத்திருந்தீர்கள். இப்போது உங்கள் ஆன்மா சோர்ந்து போயுள்ளது. மேஷம் ராசியின் உள்ளம் தீப்பொறி போல. அதிகமாக அழுத்தினால் வெடிக்கும், ஆனால் அதற்கு முன் அது எரிந்து எச்சரிக்கை தரும். இப்போது அந்த எரிதல் நிலை. நீங்கள் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு கோபம் உருவாகி வருகிறது. என் மதிப்பு இவ்வளவுதானா என்ற கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது. அது ஒரு நல்ல அறிகுறி. ஏனெனில் நீங்கள் உங்களை மீண்டும் நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதற்கான சிக்னல் அது. இந்த மனிதர் உங்களை விட்டு செல்லும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்தை காலி செய்வார். அந்த இடம் இப்போது வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கும். யாருக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்பீர்கள். யாரிடம் நீங்கள் அதிகம் கொடுத்தீர்கள், யார் திரும்ப கொடுக்கவில்லை என்பதையும் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். மேஷம் ராசிக்காரர்களே, உங்களை இழப்பது எளிதல்ல. ஆனால் உங்களை இழக்கப் போகும் அந்த மனிதர் அதை இப்போது புரிந்து கொள்ள மாட்டார். அவர் விலகும் போது அது அவருக்கு சுதந்திரம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர் இழப்பது உங்கள் நேர்மை, உங்கள் அன்பு, உங்கள் முழு மனம். நீங்கள் பாதி மனதுடன் யாரையும் நேசிக்க மாட்டீர்கள். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது உங்கள் மனதில் நடக்கிறது ஒரு போராட்டம்.
வெளியே நீங்கள் சாதாரணமாக நடந்து கொள்கிறீர்கள். வேலைகள், பொறுப்புகள், தினசரி வாழ்க்கையெல்லாம் இயல்பாக நடக்கிறது போல தோன்றலாம். ஆனால் உள்ளே ஒரு அமைதியில்லா அலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனிதரின் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு பதில் எல்லாமே உங்கள் மனநிலையை பாதிக்கிறது. முன்பு அவர் உங்கள் பலமாக இருந்தார், இப்போது அவர் உங்கள் பலவீனமாக மாறி வருகிறார். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? முன்பு அவர் உங்களிடம் பேசாமல் இருந்தால் உடனே காரணம் சொல்வார். இப்போது நாட்கள் கடந்து போனாலும் ஒரு விளக்கம் இல்லை. முன்பு சிறிய தவறுக்கும் மன்னிப்பு கேட்டவர் இப்போது பெரிய காயத்துக்கும் அமைதியாக இருக்கிறார். இது மாற்றம் அல்லவா? இந்த மாற்றத்தை நீங்கள் பலமுறை உணர்ந்தும் இது என் கற்பனைதான் என்று உங்களை நம்ப வைக்க முயற்சி செய்தீர்கள். ஆனால் உண்மை எப்போதும் மனதுக்குள் சத்தமாக பேசும். மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் தெளிவை விரும்புபவர்கள். நேராக பேசுவீர்கள், மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொல்வீர்கள். ஆனால் இந்த உறவில் நீங்கள் அப்படி இருக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் உண்மையை கேட்க பயப்படுகிறீர்கள். அவர் என்னை விட்டு போக நினைக்கிறாரா என்ற கேள்வி உங்கள் நெஞ்சை துடிக்க வைக்கிறது. அந்த பதிலை கேட்காமல் இருப்பதால் தான் இன்னும் நீங்கள் அந்த உறவில் தங்கி இருக்கிறீர்கள். இந்த உறவு உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தும் நீங்கள் ஏன் விலக முடியவில்லை தெரியுமா? நினைவுகள், நீங்கள் சேர்ந்து கட்டிய கனவுகள், பகிர்ந்த ரகசியங்கள், எதிர்காலம் பற்றிய பேச்சுகள், அந்த எல்லா நினைவுகளும் உங்களை கட்டி பிடித்திருக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகு இது எப்படி முடியும் என்று உங்கள் மனம் கேட்கிறது. ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அளவால் தீர்மானிக்கப்படுவதில்லை, உணர்ச்சியின் தரத்தால் தான் தீர்மானிக்கப்படும். அந்த தரம் இப்போது குறைந்துவிட்டது. நீங்கள் அவரிடம் மாற்றத்தை பற்றி கேட்க முயற்சி செய்திருக்கலாம். என்னாச்சு, ஏன் மாறி இருக்கீங்க என்று கேட்டபோது அவர் தவிர்த்திருக்கலாம். அல்லது எதுவும் இல்லை என்று சொல்லி விடுத்திருக்கலாம். அந்த எதுவும் இல்லை என்பதே எல்லாமும் இருப்பதற்கான சிக்னல். மேஷம் ராசிக்காரர்களே, ஒருவர் மனதில் தூரம் வந்துவிட்டால் வார்த்தைகளால் அதை மூட முயற்சி செய்வார்கள். ஆனால் செயலில் அது தெரியும். அக்கறை குறையும், கவனம் குறையும், உற்சாகம் மங்கும். இந்த பிரிவு வரப்போகிறது என்ற உணர்வு உங்களுக்கு இரவு நேரங்களில் அதிகமாக தோன்றும். அமைதியான நேரங்களில் தனியாக இருக்கும்போது உங்கள் மனம் எல்லாவற்றையும் நினைத்து கலங்கும். நான் இன்னும் என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்துவிட்டீர்கள். ஒரு உறவை காப்பாற்ற நீங்கள் தாழ்ந்தீர்கள், பொறுத்தீர்கள், மன்னித்தீர்கள், காத்திருந்தீர்கள். இப்போது உங்கள் ஆன்மா சோர்ந்து போயுள்ளது. மேஷம் ராசியின் உள்ளம் தீப்பொறி போல அதிகமாக அழுத்தினால் வெடிக்கும். ஆனால் அதற்கு முன் அதை எரிந்து எச்சரிக்கை தரும். இப்போது அந்த எரிதல் நிலை. நீங்கள் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு கோபம் உருவாகி வருகிறது. என் மதிப்பு இவ்வளவுதானா என்ற கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது. அது ஒரு நல்ல அறிகுறி. ஏனெனில் நீங்கள் உங்களை மீண்டும் நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதற்கான சிக்னல் அது. இந்த மனிதர் உங்களை விட்டு செல்லும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்தை காலி செய்வார். அந்த இடம் இப்போது வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கும். யாருக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்பீர்கள். யாரிடம் நீங்கள் அதிகம் கொடுத்தீர்கள், யார் திரும்ப கொடுக்கவில்லை என்பதையும் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். மேஷம் ராசிக்காரர்களே, உங்களை இழப்பது எளிதல்ல. ஆனால் உங்களை இழக்கப் போகும் அந்த மனிதர் அதை இப்போது புரிந்து கொள்ள மாட்டார். அவர் விலகும் போது அது அவருக்கு சுதந்திரம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர் இழப்பது உங்கள் நேர்மை, உங்கள் அன்பு, உங்கள் முழு மனம். நீங்கள் பாதி மனதுடன் யாரையும் நேசிக்க மாட்டீர்கள். அந்த முழுமையான அன்பை எல்லாரும் தாங்க முடியாது. சிலர் அதை மதிக்காமல் விடுவார்கள். இந்த பிரிவு தடுக்க முடியாதது என்றால் அதற்கான காரணம் நீங்கள் இருவரும் வேறு பாதையில் செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் வளர்ச்சி வேகம் வேறு, உங்கள் எண்ணங்கள் வேறு, உங்கள் எதிர்பார்ப்புகள் வேறு. ஆரம்பத்தில் இருந்த இணைப்பு இப்போது ஒரே திசையில் இல்லை. இரண்டு மனங்கள் எதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தால் நடுவில் இருந்த பந்தம் மெதுவாக கிழியும். நீங்கள் இன்னும் ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அவர் திடீரென்று மாறி பழையபடி அன்பு காட்டுவாரோ என்று நம்புகிறீர்கள். ஆனால் உண்மையான மாற்றம் உள்ளிருந்து வர வேண்டும். பயத்தில், இழப்பின் பயத்தில் வரும் அன்பு நீடிக்காது. மரியாதையில், புரிதலிலிருந்து வரும் அன்பு மட்டுமே நிலைக்கும். இங்கே அது குறைந்து விட்டது. மேஷம் ராசிக்காரர்களே, உண்மையை நேராக பார்க்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பிறந்ததே முன்னோக்கி செல்ல. யாராவது உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகினால் அது உங்கள் பாதை மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான சிக்னல். இந்த உறவு விலகும் போது உங்கள் மனம் உடையும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உள்ளே ஒரு புதிய வலிமை உருவாகும். நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி மெதுவாக உருவாக ஆரம்பித்துவிட்டது. மேஷம் ராசிக்காரர்களே, ஒரு உண்மையை இப்போது நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த மனிதர் உங்களிடம் இருந்து விலகிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, நீங்கள் கூட உள்ளுக்குள் சொந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் அவர் மாறிவிட்டார் என்று நீங்கள் வருத்தப்பட்டீர்கள்.
இப்போது நான் ஏன் இவ்வளவு தாழ்ந்து கொண்டேன் என்று உங்களையே கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதுவே உங்கள் விழிப்பு. ஒரு உறவை காப்பாற்ற நீங்கள் உங்கள் சொந்த தன்மையை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். முன்பு நேராக பேசுவீர்கள், இப்போது வார்த்தைகளை அளந்து பேசுகிறீர்கள். முன்பு தவறு என்றால் சொல்லிவிடுவீர்கள், இப்போது சண்டை வரக்கூடாது என்று அமைதியாக இருக்கிறீர்கள். முன்பு உங்களை புரிந்து கொள்ளச் சொல்லுவீர்கள், இப்போது பரவாயில்லை என்று விட்டுவிடுகிறீர்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு இயல்பானதல்ல, அது உங்கள் மன அழுத்தத்தின் விளைவு. மேஷம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்களின் மதிப்பை அறிபவர்கள். ஆனால் காதல், பாசம், நெருக்கம் வந்துவிட்டால் நீங்கள் குழந்தை போல ஆகிவிடுவீர்கள். முழு மனதுடன் ஒப்படைத்து விடுவீர்கள். அந்த ஒப்படைப்பு தான் இப்போது உங்களை வலிக்க வைக்கிறது. ஏனெனில் நீங்கள் கொடுத்த அளவுக்கு திரும்ப கிடைக்கவில்லை. நீங்கள் காத்த அளவுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் நினைத்த அளவுக்கு உறுதி இல்லை. இந்த மனிதர் உங்களை விட்டு போக தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தாலும் இன்னும் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது. அவர் என்னை இவ்வளவு எளிதாக விடமாட்டார் என்ற நம்பிக்கை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒருவர் மனதில் முடிவு செய்துவிட்டால் அவரை பிடித்து நிறுத்த யாராலும் முடியாது. அன்பால் கூட முடியாது, அழுகையால் கூட முடியாது, தியாகத்தால் கூட முடியாது. நீங்கள் பலமுறை உங்களையே குற்றம் சொன்னிருக்கலாம். நான் அதிகமாக பேசினேனா, நான் அதிகம் எதிர்பார்த்தேனா, நான் அதிகமாக பிடித்து கொண்டேனா என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, உண்மையான உறவில் அதிகம் என்ற அளவீடு இருக்காது. அன்பு அதிகம் என்றால் அது அழகாக இருக்கும். எதிர்பார்ப்பு இருந்தால் அது இயல்பாக இருக்கும். பிடித்து கொள்ளும் மனம் இருந்தால் அது பாசமாக இருக்கும். அது ஒருவருக்கு சுமையாக தெரிந்தால் அது அந்த உறவின் பலவீனம், உங்கள் தவறு அல்ல. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு கட்டத்தில் மிகவும் அமைதியாகி விடுவீர்கள். அதுதான் உங்கள் கடைசி நிலை. நீங்கள் சண்டை போடாமல், கேள்வி கேட்காமல், விளக்கம் கேட்காமல் அமைதியாக இருந்தால் அதற்கு அர்த்தம் நீங்கள் உள்ளுக்குள் முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அந்த அமைதி உருவாகி கொண்டிருக்கிறது. என்னால் மட்டும் இந்த உறவை சுமக்க முடியாது என்ற உண்மை உங்களை உள்ளே மாற்றுகிறது. இந்த பிரிவு நடந்த போது வெளியே நீங்கள் தைரியமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும். காலை எழுந்தவுடன் நினைவுக்கு வருவார். இரவு படுக்கும் முன் மனதை கலங்க வைப்பார். பழைய உரையாடல்கள் நினைவில் ஓடும். நீங்கள் பகிர்ந்த சிரிப்புகள் மனதை கிழிக்கும். அந்த நினைவுகள் சில நாட்கள் உங்களை துரத்தும். அது இயல்பானது. அது உங்கள் அன்பின் சாட்சியம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை விட்டு செல்லும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டியவர் அல்ல. நீங்கள் இழப்பது ஒரு மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் இழக்கிறீர்கள் என்று நினைப்பது ஒரு கனவு. அந்த கனவு உடையும் போதுதான் உண்மை தெரியும். அந்த கனவு முழுவதும் உங்கள் மனதில் உருவானது. அவரின் செயல்களில் அது உறுதியாகவில்லை. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் தீராசி. எரியும் தன்மை உங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சுத்திகரிக்கும் சக்தியும் உங்களிடம் இருக்கிறது. இந்த பிரிவு உங்களை சுத்திகரிக்கும். யாருக்கு உங்கள் வாழ்க்கை இடம் கொடுக்க வேண்டும், யாருக்கு இல்லை என்று நீங்கள் இனி தெளிவாக முடிவு செய்வீர்கள். நீங்கள் இனி யாரிடமும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர் தானாகவே விலகட்டும் என்ற மனநிலை உருவாகும். இந்த மனிதர் உங்களை இழப்பது என்ன அர்த்தம் என்று பின்னர் புரிந்து கொள்வார். ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை ஒருவரின் வருகையிலும் ஒருவரின் பிரிவிலும் நின்றுவிடாது. நீங்கள் முன்னே செல்ல பிறந்தவர்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் நீங்கள் அடுத்த கதவை தேடி செல்லும் தைரியம் கொண்டவர்கள். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலி, அது நிரந்தரமல்ல. அது ஒரு கட்டம், ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிந்தவுடன் நீங்கள் இந்த அனுபவத்தை நினைத்து வலிக்க மாட்டீர்கள். பதிலாக அது நடந்தது நல்லதுதான் என்று சொல்வீர்கள். ஏனெனில் அந்த பிரிவுதான் உங்களை உங்களிடம் திரும்ப கொண்டு வரும். மேஷம் ராசிக்காரர்களே, பிடித்து நிற்க வேண்டிய உறவுகள் தானாகவே தங்கும். பிடித்து நிற்க முயற்சி செய்ய வேண்டிய உறவுகள் நீடிக்காது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அதுவே. உண்மையை ஏற்கும் தைரியம் உங்களிடம் இருக்கிறது. உங்கள் மனம் உடைந்தாலும் உங்கள் ஆவி உடையாது. நீங்கள் மீண்டும் எழுவீர்கள். மேலும் வலிமையாக, மேலும் தெளிவாக, மேலும் சுயமரியாதையுடன். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் உணர ஆரம்பித்திருக்கும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? இந்த உறவை காப்பாற்ற நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் மனதை மட்டும் சோர்வடைய செய்தது. ஒரு பக்கம் நீங்கள் பிடித்து நிற்கிறீர்கள், மறுபக்கம் அவர் மெதுவாக கைகளை விடுகிறார். இந்த சமநிலையற்ற நிலைதான் உங்களை அதிகமாக காயப்படுத்துகிறது. நீங்கள் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தயாராக இருக்கும் மனம் அங்கே இல்லை. நீங்கள் கவனித்தீர்களா? முன்பு அவர் உங்கள் நாளின் ஒரு பகுதியாக இருந்தார். இப்போது உங்கள் நாளில் அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதையே நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். முன்பு அவர் பேசாமல் இருந்தால் நீங்கள் கவலைப்பட்டீர்கள். இப்போது பேசினாலும் அந்த பழைய உணர்ச்சி இல்லை. உரையாடல் இருக்கும், ஆனால் இணைப்பு இல்லை. வார்த்தைகள் இருக்கும், ஆனால் வெப்பம் இல்லை.
இதுவே ஒரு உறவு முடிவின் அமைதியான அறிகுறி. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாரையும் இழக்க பயப்படுவதால் அவர்களை பிடித்து வைத்திருக்க முடியாது. பயத்தில் தங்கும் உறவு மரியாதையில் தங்கும் உறவை போல நீடிக்காது. நீங்கள் பலமுறை உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கிறீர்கள். சண்டை வராதபடி உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாற்றம் உங்களின் இயல்பை மெதுவாக அழிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்து கேட்பீர்கள், இது நானா என்று. ஏனெனில் இந்த உறவுக்காக நீங்கள் உங்கள் சிரிப்பை குறைத்தீர்கள், உங்கள் நேர்மையை மென்மையாக்கினீர்கள், உங்கள் கோபத்தை அடக்கினீர்கள், உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகும் உறுதி கிடைக்கவில்லை. அப்போது தான் உண்மை உங்கள் மனதில் முழுமையாக எழும். நான் மட்டும் முயற்சி செய்தால் போதாது என்று. இந்த பிரிவு நடந்தபோது அது ஒரு பெரிய சண்டையோ ஒரு கடுமையான வார்த்தையோ காரணமாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் எந்த சத்தமும் இல்லாமல் உறவுகள் முடிவடைகின்றன. மெதுவாக பேசாமல் போவது, மெதுவாக கவனிக்காமல் போவது, மெதுவாக மறந்து போவது. அந்த மெதுவான மறைவுதான் அதிக வலியை தரும். ஏனெனில் நீங்கள் எப்போது இழந்தீர்கள் என்று கூட சரியாக சொல்ல முடியாது. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒருபோதும் இரண்டாவது தேர்வாக இருக்க பிறக்கவில்லை. நீங்கள் முழுமையாக தேர்வு செய்யப்பட வேண்டியவர்கள். உங்களை சந்தேகத்துடன் குழப்பத்துடன் உறுதியில்லாமல் வைத்திருக்கும் ஒருவர், அவர் உங்கள் விதியில் நீண்ட காலம் இருக்க முடியாது. உங்கள் உள்ளம் இப்போது சோர்ந்து இருந்தாலும் அதே உள்ளத்தில் ஒரு புதிய உறுதி உருவாகி கொண்டிருக்கிறது. என்னை மதிக்காத இடத்தில் நான் நிற்க மாட்டேன் என்ற அமைதியான தீர்மானம். நீங்கள் ஒரு நாள் திடீரென்று அமைதியாகி விடுவீர்கள். அவர் பேசினாலும் பதில் கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் உள்ளம் இனி எதிர்பார்க்காது. அதுதான் உண்மையான விலகல். உடலால் அல்ல, மனதால் விலகுவது. அந்த நிலை வந்துவிட்டால் இந்த பிரிவு நடக்க நேரம் மட்டும்தான் மீதமாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள் ஏற்க ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த மனிதர் உங்களை இழக்கும் போது அவர் உடனே அதன் மதிப்பை உணரமாட்டார். ஆனால் நீங்கள் மெதுவாக அவரின் நினைவில் வலியாக மாறுவீர்கள். ஏனெனில் நீங்கள் போல முழு மனதுடன் கொடுக்கும் ஒருவர் அரிது. உங்கள் நேர்மை, உங்கள் தீவிரம், உங்கள் பாதுகாப்பு உணர்வு, இவையெல்லாம் ஒரு நாள் அவருக்கு நினைவாக வரும். ஆனால் அது உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. மேஷம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் பலத்தை சோதிக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் தரத்தை உயர்த்தும். இனி நீங்கள் யாரிடமும் கெஞ்ச மாட்டீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை சமாதானப்படுத்த மாட்டீர்கள். உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். உங்களை மதிக்காத இடத்திலிருந்து அமைதியாக விலகும் வலிமை உங்களுக்கு வரும். இப்போது உங்கள் மனதில் ஒரு கலக்கம் இருந்தாலும் அதனடியில் ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவுதான் உங்கள் வழிகாட்டி. சில உறவுகள் நம்மை சந்தோஷப்படுத்த வராது, நம்மை விழிக்க வைக்க வரும். இந்த உறவும் அப்படித்தான். அது உங்களுக்கு ஒரு பாடம் கற்று தந்தது, உங்கள் இதயத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் இழக்கப் போவது ஒரு மனிதர். ஆனால் நீங்கள் பெறப்போவது உங்களின் உண்மையான சக்தி. இந்த பிரிவு யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அந்த திருப்பம் வலியுடன் ஆரம்பித்தாலும் அது உங்களை மேலும் வலிமையானவராக மாற்றும். உங்கள் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தாலும் அதே கண்களில் விரைவில் ஒரு புதிய தீபம் எரியும். அந்த தீபம் உங்கள் சுயமரியாதை. மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது இந்த உறவு முடிவின் விளிம்பில் நிற்கிறது. நீங்கள் இதை உணர்கிறீர்கள். வார்த்தைகளால் சொல்லப்படவில்லை, அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் மனதின் உள்ளே ஒரு கதவு மெதுவாக மூடிக்கொண்டிருக்கிறது. முன்பு நீங்கள் அந்த கதவை திறந்து வைத்திருக்க போராடினீர்கள். இப்போது அந்த கதவு மூடப்படுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டீர்கள். கேள்வி கேட்பதையும் குறைத்து விட்டீர்கள். விளக்கம் கேட்காமல் அமைதியாகிவிட்டீர்கள். இது தோல்வி அல்ல, இது சோர்வு அல்ல, இது உணர்ந்த பின் வரும் அமைதி. என்னால் மட்டும் இந்த உறவை உயிரோடு வைத்திருக்க முடியாது என்ற உண்மை உங்கள் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அதனால்தான் நீங்கள் இப்போது தள்ளி போய் நிற்கிறீர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் ஒருவரை மனதில் வைத்தால் அவரை பாதுகாப்பது தங்களின் பொறுப்பு போல நினைப்பார்கள். அவரின் வலி தங்களின் வலியாகும், அவரின் பிரச்சனை தங்களின் பிரச்சனையாகும். ஆனால் இங்கே உங்கள் வலியை அவர் உணரவில்லை. உங்கள் அமைதியின் பின்னால் இருக்கும் கண்ணீரை அவர் காணவில்லை. நீங்கள் காத்திருந்த இரவுகளை அவர் எண்ணவில்லை. அதுதான் உங்களை மெதுவாக விலகச் செய்தது. இந்த பிரிவு நடந்தபோது ஒரு நாள் திடீரென்று அவர் பேசாமல் போகலாம், அல்லது ஒரு சின்ன காரணத்தை வைத்து பெரிய முடிவை சொல்லலாம். நீங்கள் அந்த நேரத்தில் அதிர்ச்சியடையலாம். இவ்வளவு எளிதா என்று மனம் கேட்கலாம். ஆனால் உண்மையில் இது ஒரே நாளில் நடந்ததல்ல. பல நாட்களாக, பல வாரங்களாக, பல அமைதியான தருணங்களாக சேர்ந்து வந்த முடிவு அது. நீங்கள் அந்த நாளில் அழலாம், மனம் உடையலாம், நினைவுகள் வெள்ளமாக வரலாம். பழைய புகைப்படங்கள், பழைய செய்திகள், பழைய சிரிப்புகள்
எல்லாம் மனதை நெருடலாம். அது தவறு அல்ல, அது உங்கள் அன்பின் ஆழம். ஆனால் அந்த கண்ணீருக்குள் கூட ஒரு சுயமரியாதை இருக்கும். நான் என் மனதை முழுவதும் கொடுத்தேன் என்ற பெருமை இருக்கும். நீங்கள் குறைவாக நேசிக்கவில்லை, குறைவாக முயற்சி செய்யவில்லை. மேஷம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவுக்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இனி யாரையும் எளிதாக நம்ப மாட்டீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களை மதிக்கும் ஒருவரை தெளிவாக அறிந்து கொள்ளும் அறிவு உங்களுக்கு வரும். இந்த அனுபவம் உங்கள் கண்களை திறக்கும். இனி வார்த்தைகளை மட்டும் பார்த்து நம்ப மாட்டீர்கள், செயல்களை பார்த்து முடிவு செய்வீர்கள். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து நினைப்பீர்கள், நான் இவ்வளவு தாழ்ந்து கொள்ள வேண்டியதா என்று. அந்த கேள்வி வந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிடும். ஏனெனில் நீங்கள் இனி உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். யாராவது தங்க விரும்பினால் தங்கட்டும், போக விரும்பினால் போகட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் மதிப்பை இழக்க மாட்டீர்கள். இந்த பிரிவு உங்களை தனியாக்காது, அது உங்களை உங்களோடு இணைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் மற்றொருவரின் உணர்ச்சிகளை கவனித்துக் கொண்டு உங்கள் உணர்ச்சிகளை புறக்கணித்திருந்தீர்கள். இப்போது அந்த கவனம் மீண்டும் உங்களிடம் திரும்பும். உங்கள் கனவுகள், உங்கள் இலக்குகள், உங்கள் முன்னேற்றம், இவை மீண்டும் முக்கியமாகும். நீங்கள் மீண்டும் உங்களை கட்டி எழுப்ப ஆரம்பிப்பீர்கள். மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் தீ, உங்களை அணைக்க யாராலும் முடியாது. சிலர் உங்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் விலகுவார்கள். அதற்காக நீங்கள் குளிர்ந்து போக வேண்டியதில்லை. உங்கள் தன்மையை மாற்ற வேண்டியதில்லை. உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் இருந்தால் அவர் உங்கள் தீயில் ஒளி காண்பார், பயம் காண மாட்டார். இப்போது இந்த உறவு உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டாம், அது போகட்டும். ஏனெனில் சில உறவுகள் போகாமல் இருந்தால் நாம் வளர முடியாது. சிலர் விலகாமல் இருந்தால் நம் மதிப்பு நமக்கே தெரியாது. இந்த பிரிவு உங்கள் இதயத்தை உடைத்தாலும் உங்கள் ஆன்மாவை பலப்படுத்தும். மேஷம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஒருவரின் வருகையால் முழுமையடையவில்லை. ஒருவரின் பிரிவால் உடைந்து போகவும் மாட்டாது. நீங்கள் தனியாகவே முழுமையானவர்கள். உங்களை விட்டு செல்லும் உறவு, அது உங்கள் கதையின் முடிவு அல்ல, அது ஒரு அத்தியாயத்தின் முடிவு. நீங்கள் இன்னும் நிறைய பக்கங்கள் எழுத வேண்டியவர்கள். உங்கள் தீ இன்னும் எரிய வேண்டியவர்கள். உங்கள் மதிப்பு இன்னும் பலரால் அறியப்பட வேண்டியது. இந்த பிரிவு தடுக்க முடியாதது, ஆனால் அது உங்களை தடுக்க முடியாது. மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறீர்கள். இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் தனது காலத்தை முடித்துவிட்டது. அதை பிடித்து நிற்க உங்கள் மனம் இன்னும் முயற்சி செய்தாலும் உங்கள் ஆன்மா ஏற்கனவே அதை விட தயாராகிவிட்டது. உண்மையை உணர்ந்த பின் கூட தங்குவதுதான் உண்மையான வழி. அதனால்தான் இப்போது நீங்கள் அமைதியாக விட்டுவிட கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும் போது முதலில் நீங்கள் இழப்பை மட்டும் பார்ப்பீர்கள். ஏன் இப்படி நடந்தது என்று கேட்பீர்கள். நான் இன்னும் என்ன செய்யலாம் என்று எண்ணுவீர்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு புதிய கேள்வி உருவாகும். இது நடந்ததே நல்லதா என்று. அந்த கேள்விக்கு உங்கள் மனம் ஒரு நாள் அமைதியாக ஆம் என்று பதில் சொல்லும். ஏனெனில் இந்த அனுபவம் உங்களை பலவீனமாக்கவில்லை, அது உங்களை விழித்தெழச் செய்தது. மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் யாரையும் இழந்து உடைந்து போகும் வகை அல்ல. நீங்கள் காயப்படுவீர்கள், அழுவீர்கள், நினைவுகளை நினைத்து வலிப்பீர்கள். ஆனால் அதற்கு பிறகு எழுவீர்கள். அதுதான் உங்கள் தன்மை. நீங்கள் தீராசி. காற்று அதிகமாக வீசியாலும் தீ அணையாது, அது இன்னும் பிரகாசமாக எரியும். அதுபோல இந்த பிரிவு உங்கள் உள்ளே இருந்த தைரியத்தை மீண்டும் கொளுத்தும். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பு என்பது கெஞ்சுவது அல்ல. அன்பு என்பது யாரையாவது பிடித்து நிறுத்துவது அல்ல. அன்பு என்பது இருவரும் சமமாக நடப்பது. மரியாதை, புரிதல், உறுதி, இவை இல்லாமல் உறவு நீடிக்காது. நீங்கள் இதை அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டீர்கள். இனி யாராவது உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் கண்களை மூடி நம்ப மாட்டீர்கள். உங்கள் இதயத்தை திறப்பீர்கள். ஆனால் உங்கள் சுயமரியாதையை இழக்க மாட்டீர்கள். உங்களை விட்டு சென்ற அந்த மனிதர் ஒரு நாள் உங்கள் மதிப்பை நினைப்பார். ஆனால் நீங்கள் அந்த நினைவாக மட்டும் நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைத்து காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் முன்னே செல்ல வேண்டும், உங்கள் கனவுகளை நோக்கி, உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி, உங்கள் சந்தோஷத்தை நோக்கி. யாரோ ஒருவர் தங்கவில்லை என்பதற்காக உங்கள் வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. மேஷம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் மனதை சோதித்தது, ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தியது. இனி நீங்கள் யாரையும் பயத்தில் பிடித்து நிற்க மாட்டீர்கள். உங்களை மதிக்கும் ஒருவர் இருந்தால் அவர் தானாகவே தங்குவார் என்று நம்புவீர்கள். உங்கள் மதிப்பை புரியாதவர் விலகட்டும் என்ற அமைதி உங்களுக்கு வரும். நீங்கள் இழந்தது ஒரு உறவு, ஆனால் நீங்கள் கண்டுபிடித்தது உங்களின் உண்மையான சக்தி. இந்த அனுபவம் உங்களை இன்னும் தெளிவானவராக மாற்றும். யார் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம், யார் தற்காலிகம் என்று
நீங்கள் இனி வேறுபடுத்திக் கொள்ள முடியும். உங்கள் இதயம் உடைந்தாலும் அது பலவீனமல்ல, அது ஆழமாக நேசிக்கக்கூடியது என்பதற்கான சான்று. மேஷம் ராசிக்காரர்களே, சில கதவுகள் நம்மால் மூடப்படாது, அவை தானாகவே மூடிக்கொள்ளும். ஆனால் ஒவ்வொரு மூடிய கதவுக்கும் பின்னால் ஒரு புதிய வழி திறந்து கொண்டே இருக்கும். அந்த வழியை நோக்கி நடப்பதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் உள்ளே ஒரு தீ இருக்கிறது. அந்த தீ உங்களை முன்னே கொண்டு செல்லும். இந்த உறவு யாராலும் தடுக்க முடியாமல் விலகியது. ஏனெனில் அது உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே, உங்கள் முழு வாழ்க்கை அல்ல. உங்கள் கதை இன்னும் நீளமானது, உங்கள் வெற்றி இன்னும் பெரியது, உங்கள் மதிப்பு இன்னும் உயர்ந்தது. ஒரு மனிதர் விலகியதால் அது குறையாது. மேஷம் ராசிக்காரர்களே, நினைவில் வையுங்கள், உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்களை விட்டுப்போக காரணம் தேட மாட்டார். உங்களை காப்பாற்ற காரணம் தேடுவார். உங்களை சந்தேகத்தில் வைக்க மாட்டார், நம்பிக்கையில் நிறுத்துவார். உங்களை குழப்பத்தில் வைக்க மாட்டார், உறுதியில் தங்க வைப்பார். அந்த அளவிற்கு உங்களை மதிக்கும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய இடம் காலியாக்கப்பட்டது. இப்போது தலை நிமிர்ந்து நிற்குங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த அனுபவத்தை ஒரு தோல்வி என்று பார்க்காதீர்கள். இது ஒரு பாடம், ஒரு விழிப்பு, ஒரு மாற்றம். உங்கள் இதயம் உடைந்தாலும் உங்கள் ஆன்மா இன்னும் முழுமையாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் முழுமையானவர், இன்னும் வலிமையானவர், இன்னும் அன்பு கொடுக்க கூடியவர். மேஷம் ராசிக்காரர்களே, இந்த அத்தியாயம் முடிந்தது. ஆனால் உங்கள் பயணம் தொடர்கிறது. உங்கள் தீ அணையவில்லை, அது இன்னும் பிரகாசமாக எரிய தயாராக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தங்க வேண்டியவர் தங்குவார், போக வேண்டியவர் போய்விடுவார். ஆனால் நீங்கள் மட்டும் நிலைத்திருப்பீர்கள், உங்கள் மதிப்புடன், உங்கள் தைரியத்துடன், உங்கள் ஒளியுடன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.